ஹாய், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கரிவலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பனையூர் அப்படின்ற ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு கோவில் இருக்குது, ரொம்ப பிரபலமானது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வீடியோ லாஸ்ட்டில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ராவல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஒரு 44 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதை வீடியோவாக பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வழியில் ஃபுல்லாமே மரங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் அடுத்த ஏரியா விவசாயம்தான். குறுக்க விவசாயம்தான். இது காலேஜ், இது பிஎஸ்ஆர் காலேஜ். எங்கள் ஊர்லேருந்து இந்த காலேஜில் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியா சுற்று வட்டாரம் நிறைய பேர் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு கோச்சிங். ஐயோ, வண்டியில் பாருங்கள் இவ்வளோ புகையா. விலகுடா வண்டி உரங்கட்டி விலகுடா மாசா விலகிரு. அப்படி விலகியாச்சு. அடுத்து போய்கிட்டே இருக்கும், தூரம் கடந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்களா செவக்காடு எப்படி இருக்குது. ஃபுல்லாக மேங்கிட்டு மரங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா நிறைய மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக காடுகிறது நிறையா இருக்கும். இதுதான் காலேஜ். இது காலேஜோட என்ட்ரன்ஸ். இதுதான் மெயின் கேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் கேட்டு. நான் வந்திருக்கிறேன், சின்ன ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டைம் வந்திருக்கிறேன். உள்ளே போய் பார்த்துருக்கேன். ஆடிட்டோரியம் பார்த்துருக்கேன். திருவங்கூட 5 கிலோமீட்டர் இருக்குமா. இப்போ எப்படிலாம் போகலாம் அப்படின்னா, இப்போ நேராக நம்ம திருவங்கூடம் இங்கேருந்து செவில்பட்டி திருவங்கூடம், அதுக்கு இடையில ஊரில் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், ஆடுகள்லாம் நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக ஆடுகள்லாம் நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு. ஃபுல்லாக மரங்கள், கிணத்துல குதிச்ச அனுபவம்லாம் நிறையா இருக்கும் சின்ன வயசில். இதுக்காக சண்டை போட்டுலாம் ஒரு நாள் அடி வாங்கிட்டுலாம் போயிருக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி அனுபவம்லாம் உங்களுக்கும் இருக்கும். இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் அப்படி இருக்கும். ஸ்கூல் டைம் படிக்கும்போது அதுக்கப்புறம் ஊர் வந்துடுச்சு. இது குண்டம்பட்டி அப்படின்ற ஊர். அந்த ஊரை தாண்டுறோம். சின்ன வில்லேஜாக தான் இருக்கும். சின்ன வில்லேஜு, அதை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். இது முப்புடாதி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி இந்த கோவில் தாண்டி போனோம் அப்படின்னா செவில்பட்டி ஏரியா வந்துடும். செவில்பட்டி ஏரியா. ஸோ அந்த ஸ்கூல் ரோடு நல்லா போட்டிருக்காங்க. போல் ரோடு நல்லா இருக்கனால வண்டி, பைக்கு, பெரிய வண்டிகள் போயிட்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், காடு. திருவங்கூடம் நெருக்கி நம்ம வந்துட்டோம். இது கீழே திருவங்கூடம் தாண்டியாச்சு நம்ம. இப்போ அடுத்து அந்த எஸ்பேண்ட் தாண்டி போனோம் அப்படின்னா மேலே திருவங்கூடம் வந்துடும். மேலே திருவங்கூடம். அஜாலி. நம்ம திருவங்கூடம் நெருக்கி நம்ம வந்துட்டோம். இதுதான் திருவங்கூடம். பார்த்துக்கோங்க எல்லோரும், இதுதான் திருவேங்கடம். பைக்கு, காரு இடத்துலாம் நிற்கிது. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. நிறைய டைம் வந்திருக்கேன் இந்த ஊருக்கு. கொஞ்சம் ஒரு சின்ன வில்லேஜ் தான். இதுக்கப்புறம் ஆட்டோ வரிசை இன்றைக்கி வருங்க. ஸோ போய்கிட்டே எல்லாம் திருவங்கூட தாண்டி போகிறோம். தாண்டியாச்சு, போய்கிட்டே இருக்கிறோம். தம்பி பாருங்கள், வண்டி பைக் ஓட்டுறான் அப்படின்னா நான் ஓட்டுறேன் தான்
விட மாட்டேங்கிறான். ஸோ தாண்டி வந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா அந்த 2 ரோடு பிரியும். அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சர்ச் இருக்குது. கொஞ்சம் தள்ளி போனோம்னா 2 ரோடு பிரியும். வீட்டு பார்த்திங்கன்னா சங்கரன் கோயில் ஒரு ரோடு. ஸோ அந்த சைடு போயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கரிவாலம் போகிறது. கிட்டையில் வந்து ஒரு 3 சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து போகணும். இங்கே ஒரு பார்த்திங்கன்னா பெரிய பாலம் இருக்கும். இது ஏதோ ஒரு நதி பேர் போட்டிருக்கும், நிறைய நதி பேர் போட்டிருக்கும். ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து நதி தான், ஆறு ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ இதுவும் ஒரு பட்டிக்காடு தான். பட்டிக்காடு அப்படின்றது பட்டிக்காடாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப இத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வில்லேஜ்னாலே ஒரு தனி அழகு தான். பாருங்கள், ரோடு தான் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. பார்த்து போகணும். ரோடு தான் கொஞ்சம் டேமேஜாக, பார்த்து தான் போகணும். ட்ராவலிங்காக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் ஃபஸ்ட் டைம் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் பைக்கில். ஆனால் இப்படி வீடியோலாம் நான் எடுத்தது கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் வீடியோவாக நான் வந்து எடுத்துருக்கிறேன். இது ரோடு தான். இதுக்கு அடுத்த ஊர் வந்து வரும், நான் சொல்கிறேன். இந்த ஏரியா பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எடுக்கணும் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ஒரு தள்ளுவண்டி மாதிரி இருக்கும். அதில் வந்து குடங்களாக அடுக்கி வச்சு இப்படி தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த கொண்டு போகிறாங்களா ஒரு அம்மா, இந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். வில்லேஜ்னாலே ஒரு தனி அழகு தானே, எல்லாத்துக்குமே தெரியுமே. தாண்டி பாருங்கள், தென்னை மரங்கள் இருக்குது. 2 சைடுமே தென்னை மரங்கள் இருக்குது. சின்ன விவசாயம் பண்ணுவாங்களோ, நிறையா விவசாயம் பண்ணுவாங்க. காடு கரைகள்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பெரிய கண்மாய் இருக்குது. கண்மாயில் பிடிச்ச அனுபவம்லாம் சின்ன பிள்ளையில் நிறையா இருக்கும். எல்லாருக்குமே வந்து அதுவுமே நிறையா இருக்கும். இப்போது மழை பெய்யுறது வந்து கம்மியாகிடுச்சு. முன்னாடியெல்லாம் மழை பெஞ்சா தண்ணி நிறையா கிடக்கும். இப்போ மழை பெய்யுறது கம்மியாகிடுச்சு. எதிரில் வர்ற வண்டிகளும் ரொம்ப ஹெவி வெஹிக்கிள் வண்டிகள் தான் வந்துட்டுருக்கு. இந்த பார்த்திங்கன்னா பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு. பாலம் வேலை அப்படின்றது கவனமாக தான் வரணும், போகணும். வண்டி வரும்போது ஒரு வண்டி தான் நின்று வர்ற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக வேலை இங்கேயும் நடக்குது. அடுத்து இந்த போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு இடமும் பாலம் வேலை நடக்கும் போல் இருக்குது. அந்த பக்கம் வண்டி நின்று தான் வர்ற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக விவசாயம்தான், புறமரம் விவசாயமாக ஃபுல்லாக தெரியுது. காடு நல்லா ஓடிச்சு போட்டிருக்காங்க. கலிங்கப்பட்டி பார்த்திங்கன்னா, கலிங்கப்பட்டி வந்தாச்சு நம்ம. இந்த ஊர் கொஞ்சம் பெரிய ஊர் தான். கலிங்கப்பட்டினாலே உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்னு சொல்லி. கலிங்கப்பட்டி லாரி பார்த்திங்களா, பெரிய லாரி. பார்த்து ஓட்டுறா தம்பி, வண்டியை பார்த்து ஓட்டு. கிராஸ் அடித்து போகணும். இப்படி விலகி போய் பார்த்து வாங்கினா ஸோ ட்ரைவ் வந்து நான் பண்ணல, தம்பி தான் ட்ரைவ் பண்ணுறாப்புல. அதான் உடனே நான் ஓட்டுறேனே அப்படின்னாரு. சரி ஓட்டு, பழகிக்கோ. அது என்ன ஓட்டுவான், நல்லா ஓட்டுவான். எனக்கு அவன் பின்னாடி உட்காந்து நான் வந்து இது வரைக்கும் போனது கிடையாது வண்டியில். என் ஃபஸ்ட் டைமு. நல்லா ஓட்டுவியாடான்னு கேட்டு, ஓட்டுவேன் நான் உட்காரு அப்படின்னு சொன்னான். சரி அவர் பின்னாடியே போ. இப்போ யார் கேமரா வச்சுருக்கா அப்படின்னா நான் தான் கேமராமேனாக வந்துட்டுருக்கேன். அவர் பிடிக்க சொன்னதுக்கு பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. யார் தம்பி.
நான் தான் கேமரா பிடிச்சிட்டு போகிறேன். ஸோ அப்படி இது ஒரு வில்லேஜு. கலிங்கப்பட்டி தாண்டி இங்கிட்டு ஒரு பாதை போகும், இங்கிட்டு ஒரு வில்லேஜு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோப்பு. இந்த தோப்பை பார்த்தா தான் ஒரு குஷி வந்துடுது நமக்கு. குஷி நல்லா கிணறு இருக்கும். ஜாலியாக குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து என்ஜாய் பண்ணுறது செம்மையாக இருக்கும். அப்படியே பைக்கில் போகும்போது எடுது. ஸோ இது ஃப்ரண்ட் வியூ. நான் தான் கேமரா பிடிச்சிட்ருக்கேன். ஸோ அது ஒரு ஸ்கூலு. தம்பி தான் ட்ரைவ் பண்ணுறாப்புல. ஸோ ஹெல்மெட் நீங்கள் கேட்காதீங்க, ஹெல்மெட் பைக்கில் தான் இருக்குது. ஹெல்மெட்டு ஒரு காது வலிக்கு அப்படின்னாரு, அதனால தான் ஹெல்மெட்டை மாற்றாமல். சரி ஓகே, ஸோ பார்த்து மெல்ல காற்று அடிக்கிறதுனால நீங்கள் வேகமாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் மெல்ல தான் போகிறாப்புல வண்டி. மெல்ல தான், ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஹெல்மெட்லாம் போகக்கூடாது. இது ஒரு நுழைவாயில், ஊரோட நுழைவாயில் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. ஃபுல்லாக வேலி தான், வேலி கருவேல மரங்கள் தான் அதிகமாக இருக்குது ஃபுல்லாக அந்த ஏரியா பக்கம். எல்லா ஏரியா பக்கமும் அதான் நமக்கு இந்த செங்கல் செய்வாங்கள்ல, அந்த இது 2 பக்கமும் இந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் செங்கல் செய்வாங்க. செங்கல் சூளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வேலை பார்க்குறவங்களாம் கஷ்டம்தான். ஸோ ஆனால் காலை சீக்கிரமாகவே வந்து வேலையை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அப்படியே இதெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கு தான் நிறைய நிற்கிது. அடுத்தடுத்த ஊர் நாய் பார்த்து வாயா. அப்படியே இது ஒரு ஊர். இதை தாண்டி போனால் அப்படியே மலைகள் ஃபுல்லாக. அங்கே ஒரு மலை இருக்குது, அது ஏதோ கோவில் சொன்னாங்க, அது என்னன்ட்டு நான் டைம் நான் விசாரித்து சொல்கிறேன். இதே மலை நான் பார்த்துருக்கேன். இது ஒரு டைம் வந்து அது ஏதோ ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். மலையிலேருந்து கீழே வரைக்குமே ஃபுல்லாக லைட் செட்டிங் போட்டிருப்பாங்க. நீட்டாக அங்கே பாதையில் போக நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக கலர் லைட்டிங் போட்டு டெக்கரேஷன் போட்டு ஜம்முன்னு வச்சுருப்பாங்க. இந்த ஊர் இந்த மலையை ஒட்டி இருக்கிற ஊர் கிராம மக்களுக்கு தெரியும் இது என்ன கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விசேஷம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும். மேலே என்ன சாமி அப்படின்றது தெரில. ஒரு நாள் நான் போனால் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்துடுறேன் வீடியோ உங்களுக்காக. இது அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு கோச்சிங் சென்டர், பாறைப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிராமம் வந்து. இங்கே ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது. இப்படியே போனால் ஊர்கள் அப்படியே சின்ன சின்ன ஊர்களாக தான் வரும். இந்த ஃபெஸ்டிவல்லாம் ஃபுல்லாக இந்த ஏரியா பக்கம் வந்து கொஞ்சம் இந்த ஆடி டைமில் தான் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க போல். ஃபுல்லாக அடுத்தடுத்து இந்த ஊரும் ஃபெஸ்டிவல். இது ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க. நல்ல வேலை டைமுக்குள்ளே சீக்கிரமாக வந்துட்டோம். இல்லைன்னா ட்ராக் போட்டுருவாங்க. ட்ராக் போட்டாங்கன்னா வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ராக் வந்து நம்ம அந்த இது வந்து இந்த ட்ராக் வந்து ராஜபாளையத்துலேருந்து வர ட்ரெயின் வரும் அதில். ஸோ கோச்சிங் சென்டரோட இது கிரவுண்டு ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. இனி எனக்கு தெரிஞ்ச அண்ணாங்களாம் நிறைய பேர் படித்து இன்றைக்கி எல்லாருமே ஜாபில் வேலையில் இருக்காங்க. ஸோ அப்படியே போனோம்னா ரோடு போயிட்டே இருக்கணும். இன்னும் தூரம் இருக்குது, போக வேண்டிய தூரம். இது ஒரு ஊர். ஸோ நான் ஊருன்னு சொல்கிறேன், அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறதுனால சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். ஃபுல்லாக பார்த்திங்களா, அங்கே ஒரு மலை இருக்குது. அங்கிட்டு போனால் அந்த பக்கம் வந்து தென்மலை ஏரியா வந்துடும். ஸோ இங்கே இந்த ரோடு நேராக போய் ஒரு பருவக்குடி முக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் அதுலேருந்து இங்கிட்டு போனீங்கன்னா வந்து ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜபாளையம், லெஃப்ட் எடுத்திங்கன்னா சங்கரன் கோயில் போகும். ஸோ அந்த முக்கு நம்ம வரப்போகிறோம்.
அந்த தூரத்தில் தெரியும் பார்த்திங்கன்னா, அந்த இது வந்து தென்மலை ஏரியா பக்கம் போயிடும். ஸோ இதுதான் அந்த பருவக்குடி முக்கு. ஸோ இங்கே சின்னதாக இருந்துச்சு, இப்போது கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு ஏரியா. ஸோ கொஞ்சம் ரவுண்டான மாதிரி பண்ணி, ஸோ இந்த பக்கம் போனோம்னா ராஜபாளையம் ஏரியா, இதில் லெஃப்ட் எடுத்தோம்னா கரிவலம் போகிற ஊர். ஸோ அதில் வந்து அப்படியே சங்கரங்கோயில் நேராக போயிடும். நம்ம அங்கிட்டு வந்து லெஃப்ட்டு நம்ம திரும்ப ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும் பனையூருக்கு. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்கில், பனையூர் போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பனையூருக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் ரோடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக ஓட்டலாம், ட்ரைவ் பண்ணலாம் நல்லா. இது என்ன வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஸ்கூட்டி தான், யமகா 125 ஸ்கூட்டியில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ என்னோடய பெரிய வண்டி இருந்துச்சு, அதை கொஞ்சம் விற்றுட்டு திரும்ப அந்த பைக் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இப்படி ஸோ அந்த பருவக்குடி முக்குன்னு சொல்லுவாங்க அது. இது வந்து இந்த பருவக்குடி போட்டிருக்கு பார்த்திங்கன்னா போர்டில், இது இங்கே இந்த லொக்கேஷன் வந்து பருவக்குடி, இது ஊர் வில்லேஜ். இது அந்த பேரிக்கடை தாண்டினோடனே லெஃப்ட் சைடு இந்த ரோடு போகுது பார்த்திங்களா, அந்த ரோடு இப்படி உள்ளே போனோம்னா பருவக்குடி. இது ஒரு சின்ன கிராமம் தான், அது ஒன்று. அப்புறம் சின்ன சின்ன கிராமமாக தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த இது கரிவலநல்லூர் அப்படின்ற ஏரியா வரும். பாருங்கள், 2 பக்கமும் மரங்கள் தான் ஃபுல்லாக. ரோடு நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ அந்த போர்டு போட்டிருக்காங்களா, அதிலே போட்டிருப்பாங்க தென்காசி ஒரு ஊர் பேர் போட்டிருக்கு. ஓட்ட கண்ணே ஆடினே அது நிறுவில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு. ஸோ கரிவலம் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம்னா ஒரு பாலம் மாதிரி இருக்கும். அந்த பாலத்தில் வந்து அப்படியே போகிற மாதிரி இருக்கும். அப்படியே போனோம்னா ஊர் தான், கரிவலநல்லூர் வந்துடும். அதுலேருந்து நம்ம ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் நம்ம. இந்த ஆட்டோ ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தால் செம்மையாக இருக்கும். அப்படியே நம்ம ஃப்ரெண்டை உட்காந்துக்கிட்டு, டிரைவர் அண்ணா கூட உட்காந்துக்கிட்டு ஜாலியாக, ஆட்டோவே ஃப்ரெண்டில் விட மாட்டாங்க, ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருந்தால் ஃப்ரெண்டில் உட்கார வச்சுப்பாங்க, நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைல நான் நிறைய டைம் நான் உட்காந்துருக்கேன். அப்படியே ஓட்டுறதை மட்டும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் நம்ம பாட்டுக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த கரிவலநல்லூர் ஊர். கொஞ்சம் நல்லா பெரிய ஊர் தான். அது வந்து 2 பக்கம் கடைகள் தான் ஃபுல்லாக. இது பார்த்தா டீ கடைகள், ஊர் ஃபுல்லாக டீ கடைகள், பேக்கரி, அரிசி கடைகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ரவுண்டானோம். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து இங்கிட்டு உள்ள போனீங்கன்னா இந்த ஊரில் ஒரு கோவில் இருக்குது, அது நல்ல ஃபேமஸான கோவில் தான். ஸோ இதுலேருந்து இங்கிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா ரைட்டு. ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா சங்கரன் கோவில் போயிடும். இப்போ திரும்பிட்டோமா ரைட்டு, இப்போ ரைட் திரும்பி இப்போ இதுலேருந்து இன்னும் போயிட்டே இருக்கணும். என்னடா பார்க்குற, திரும்பி பார்க்குறியா? வண்டி ஓட்டுறா முன்னாடி, வண்டியை பார்த்து ஓட்டினா தானே தெரியும். ஏடி இங்கிட்டு திரும்பி பார்க்குற, என் ரோடை பார்த்து ஓட்டு. அவனுக்கு என்னன்னாங்க, அவனுக்கு ரூட்டு தெரியல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரான். எனக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கிறேன் நான் ஒரு டைமு. இப்போ இங்கிட்டு போனீங்கன்னா இங்கிட்டு போனீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு போனீங்கன்னா ஒரு கோவில் வரும், அந்த ஊரோட கோவில் அந்த பக்கம் வரும். இங்கிட்டு போனீங்கன்னா இந்த இப்போ ரைட் சைடு திரும்பிட்டோமா, இப்போ இந்த ரோட்லேயே நம்ம போகணும். இதுலேயே போயிட்டே இருந்தோம்னா அவங்க இதுலேயே போய் இன்னும் ஒரு 3 to 4 கிலோமீட்டர் தான் இருக்கும் பனையூருக்கு. நான் ரொம்ப தூரம் வந்தது கிடையாது, நானே ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கேன். இவன் ஃபஸ்ட் டைம், இவனுக்கும் இதே ஃபஸ்ட் டைம் தான். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரெண்டும் வந்திருக்காப்புல. அவரும் அவங்க அம்மாவும் பின்னாடி தான் வராங்க, வண்டியிலே வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கள காட்டுறேன் நான். அவங்களும் ஸ்கூட்டி தான், அவர் இப்போ தான் வாங்கினார் ஸ்கூட்டி. அவங்களும் ஸ்கூட்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடியும். அவங்கள காட்டுறேன் நான்.
அந்த போகிறாங்களா அவங்க தான் என் ஃப்ரெண்டோட அம்மா. ஸோ அவங்களும் நாங்கள் தான் 2 பேர் மொத்தமாக போயிட்டுருக்கோம் இந்த கோவிலுக்கு. சொன்னாங்க பௌர்ணமிக்கு நல்லாயிருக்கும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து பார்க்குறோம். ஸோ அந்த கோயிலை பற்றின முழு டீட்டெயில் வந்து எனக்கு தெரியலை. கொஞ்சம் வாய்ஸ் திக்குது. முழு டீட்டெயில் வந்து எனக்கு தெரியலை. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த இடத்துல வந்து செல்ஃபோனு ஃபோட்டோ எடுக்கிறது விட மாட்டாங்க. இருந்தாலும் பார்க்குறேன். ஸோ அங்கே விடலை அப்படின்னா எடுக்க முடியாது. ஸோ இன்னொரு நாள் வந்து ஃபோட்டோ வீடியோ கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸோ ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்க பின்னாடியே வராங்க. இந்த ரோடு கிடையாதுடா, அடுத்த ரோடு. இந்த ஊர் பேர் போட்டு பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் தான் திரும்பணும். இதில் திரும்பி உள்ள போர்டு பார்த்தீங்களா, அந்த போர்டு பார்த்துருக்கு. அப்போ நான் அங்கேயே சொன்னேன் 3-4 கிலோமீட்டர். ஆனால் இங்கேருந்தே நம்ம 5 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அவ்வளோ டிஸ்டன்ஸு காட்டாது, கம்மியாக தான் இருக்கும். இதுவும் வில்லேஜ் தான் ஃபுல்லாக. இது பஸ்ஸெல்லாம் டயத்துக்கு தான் வரும். ரெகுலர் பஸ்ஸு டயத்துக்கு தான் வரும். வில்லேஜ் தான் ஃபுல்லாக. இதுவும் போனால் இன்னும் கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் போர்டு போட்டுருந்துச்சுல. ஏடா ஆமாம் இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இதிலே போகணும். இன்னும் நேராக போ, ஆட்டோ விலகி நேராக போ. நேராக போய் இப்போ யாரை கேட்குறான் அப்படின்னா என் தம்பி கேட்குறான். பார்த்திங்கன்னா பருத்தி போட்டிருக்காங்க, அவ்வளோ ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அப்புறம் சின்ன கடைகள் தான் இருக்கும். பனையூர் சொன்னாலே வந்து பனைகள் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. நான் ஒரு டைம் வரும்போது பார்க்கும்போது அவ்வளோ பனைகள் இருந்துச்சு. ஹெவியாக ஊர் நல்லா அமைதியாக பனைகள்லாம் அவ்வளோ இருந்துச்சு. இந்த கல் நுங்கு சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இப்போ எடுக்க முடியாது. இப்போ நுங்கு சாப்பிட்லாம். நம்ம இதில் வந்து கல்லுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த ஊரோட ஒரு கோயில். இதில் வந்து நம்ம ரைட்டு இதுலேயே போகணும். நல்லாயிருக்கும் ரோடு. ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு வளைவாக வளைஞ்சு வரும். ஒரு பைக் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இது ஊருக்குள்ளையா, அப்படியே வந்து ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அடுத்து ஊர் தான். இந்த பனை ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பனைகளாக தான் இருக்கும். நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். லைட் வந்து கம்மியாக தான் இருக்கும். லைட்டிங் வந்து தெரு விளக்குகளும் அவ்வளோவா இல்லை. இந்த வீட்டு பக்கத்துலேயே பனைகளை பாருங்கள். நுங்கு சாப்பிட்லாம். வெயிலுக்கு வந்து இப்போது சீசன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நுங்கு அதிகமாக சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். பதனி குடிங்க, உடம்புக்கு ரொம்ப இருந்தால் ஆரோக்கியம். இது வந்துச்சு பார்த்திங்கன்னா பனை தெரியுதுங்களா, ஃபுல்லாக அங்கிட்டு பூரா பனை தான். இங்கிட்டு கொஞ்சம் வாழை தோப்பு மாதிரி இருக்குது. அதனால் ஜில்லுன்னு இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது பனை தான். ஆமாம், ஃபுல்லாக பனை தான் இங்கிட்டு வந்து. ஸோ இதுலேயும் இந்த 2 ரோடு பிரியுது பார்த்திங்களா. இதில் இங்கிட்டு போனால் இங்கிட்டு ஒரு 2 ஊர் போகும். இந்த போர்டில் காட்டுது பார்த்திங்களா, செண்பகபுரம் அக்கரைப்பட்டி அப்படின்ற ஊருக்கு இங்கிட்டு போகும். ஸோ இங்கிட்டு போனோம்னா பனையூருக்கு போகும். இங்கிட்டு இது அக்கரைப்பட்டி பஸ் ஸ்டாப்பு. இது எல்லாத்துக்கும் தெரியும். கம்பு சின்ன பிள்ளைகளை எப்படி சாப்பிட்ருப்போம்னு சொல்லி அந்த வடிவேல் காமெடியில் சொன்ன மாதிரி தான். கம்பு இது இடித்து இதில் கம்பு இடித்து கூழு கிண்டுவாங்க நினைக்கிறேன். ஸோ வந்துட்டோம். இது ஒரு பனையூர் தான். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய கோவில், விநாயகர் கோவில் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் இது ஒரு ஊர். சரி, இந்த ஒரு ஊர் தாண்டி ஒரு ஊர். இது தாண்டினா தான் பனையூர். அடுத்து
அடுத்து வரக்கூடிய ஊர் தான் பனையூர். இதுலேயும் ஒரு ஊர் இருக்குது, பக்கத்து ஒரு 200 மீட்ரு 300 மீட்ரு தான் இருக்கும் கேப்பு. அது சின்ன சின்ன ஊர் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பனைன்றது ஃபுல்லாக பனை மரம் தான். ஃப்ரெண்டு அவர் வந்துட்டாப்புல வண்டியில் வேகமாக போயிட்டுருக்காரு. இப்படி தான் போயிட்டுருக்காரு. அவருக்கும் தெரியாது ரூட்டு எங்கிட்டுன்னு சொல்லி. பனையூர் தான் தெரியும், ஆனால் கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அவருக்கு. ஸோ நான் தான் அங்கே காட்டணும் கோவில் எங்கே இருக்குதுன்னு. ஒரே ஒரு டைம் வந்திருக்கேன், ஆனால் அந்த கோயில் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. தூரம் மேப்பில் பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்குது, இங்கே ஃபுல்லாக பனை மரம். சீசன் டைமில் நல்லா எடுக்கிறாங்க. இப்போ சீசன் தான், நிறைய எடுத்திருப்பாங்க. இது ஒரு கோவிலோட நுழைவாயில். இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ட்ராவல் தான். அந்த வண்டி புது வண்டி தான், ஃப்ரெண்டு எடுத்துருக்குறாப்புல ஹோண்டாவில். ஸோ அதை தான் நான் வந்து முதல்ல எடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம இந்த வண்டி இப்போ நான் ஓட்டிகிட்டு வர்ற வண்டியுமே அவசரமாக எடுத்தது தான். ஒரு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி எடுத்துருந்தது. ஏன்னா பொறுமையாக இருந்து நான் வண்டி வாங்கியிருப்பேன். இப்போ வாங்கியாச்சு, என்ன பண்ண முடியும். இது வரைக்கும் நல்லா ஓட்டிகிட்ட வண்டி தான். ஓட்டிகிட்டு அடுத்து அடுத்து கொஞ்சம் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்ச பிறகு இன்னொரு வேறு வண்டி வாங்கிக்கிற வண்டி தான். ஸோ இன்னும் நெருங்கி வந்துட்டோம். ஸோ இந்த பெண்டில் வந்து இப்போ அங்கே ஒரு பெண்டு தெரியும், அதில் வந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் போனால் இது ஊர். இங்கிட்டு ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுறாங்க. அந்த கணக்கெட்டு வரைக்கும் மரங்கள் தெரியுது. சைடில் ஃபுல்லாக விவசாயம். இப்போ பருத்தி தான் போட்டிருக்காங்க போல். வீடுகள் பார்த்திங்களா, ஒரு வீடு இங்கே இருக்கும், ஒரு வீடு அங்கிட்டு தள்ளி இருக்கும். தூரமாக தான் வீடுகள்லாம் இருக்கும். இங்கே ஒரு தோப்பு மாதிரி இருக்கு பாருங்க, தென்னந்தோப்பு. குழுன்னு இருக்கும் ஏரியாலாம். அவ்வளோதான், பக்கத்தில் நீங்கள் வந்துட்டோம். இதில் ஒரு பெண்டு திரும்பும். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் தூரம் இதில் போனால் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த ரோடு. இதுலேருந்து போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன்னா கோயில் தான். கோயில் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டோம். ஸோ நம்ம லொக்கேஷன் அங்கே பனையூர் லொக்கேஷன் போட்டோம். லொக்கேஷன் நெருங்கி வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கிறேன். ஆனால் நான் ஒரே ஒரு டைம் வந்திருந்தாலும் கரெக்டாக ரூட்டை பார்த்துட்டு மேப் ஒரு டைம் பார்த்தேன். சரி போவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ என் ஃப்ரெண்ட் நேராக போயிடுவாப்புல. ஸோ அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் நான் இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நின்று கூட்டிகிட்டு போவேன் நான். கேட்டாப்பு இங்கிட்டு வரணும் சொன்னேன். அந்த ரோட்டில் அந்த தெரியுது பார்த்தீங்களா, காட்டுறேன் பாருங்கள். கேட்குறாப்புல என் ஃப்ரெண்டு எங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் போனோம். அந்த ஒரு தூரத்தில் ஒரு கேட்டு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோவில். ஸோ இங்கே வரைக்கும் வரணும். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்களா அந்த பெயிண்டிங் ஒட்டியிருக்கு. ஸோ இதுதான் கோவில். இதோட என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே போனோம்னா கோவில். இது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே. ஸோ இது வந்து வண்டி ஃபுல்லாக நிப்பாட்டுறதுக்கான ஸ்பேஸு. போனோடனே வண்டி நிப்பாட்டிடணும். லொக்கேஷன் வந்துட்டோம். ஓகே பாய். ட்ராவல் நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக சேர்ந்து வந்துட்டோம். ஒரு வழியாக லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். முடிவாருங்க இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்டு அவர் ஏதோ சொல்கிறாரு. இதான்